பால் பாலபாஸ்கரன் கொடுக்கும் சிலுவையின் செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கும் சகோதர சகோதரிகளையும் நண்பர்களையும் இச்செய்தி மூலமாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். தாம் ஒருவரே ஞானமுள்ளவருமாயிருக்கிற தேவனுக்கு இயேசு கிறிஸ்துவின் மூலமாக என்றென்றைக்கும் மகிமையும் கனமும் உண்டாவதாக. ஆமீன். நான் பால் பாலபாஸ்கரன். நான் ஒரு இவாஞ்சலிஸ்ட். இந்த சிலுவையின் நிகழ்ச்சியில் என் சகோதரர்கள், என் சகோதரிகள், என் நண்பர்கள் எல்லோரையும் சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த அருமையான நேரத்தை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எனக்கு ஒதுக்கி தந்தார், அப்படியே உங்களுக்கும் ஒதுக்கி தந்தார் என்று நான் நம்புகிறேன். கர்த்தருடைய வார்த்தை ஜீவனுள்ள வார்த்தை. மத்தேயு 4ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற வேத வாக்கியம் எனக்கு ஞாபகத்துக்கு வருகிறது. என்னவென்றால், மனுஷன் அப்பத்தினால மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ மனுஷன் பிழைக்க வேண்டியதாக இருந்தால் தேவனுடைய வார்த்தையை அவன் சாப்பிட வேண்டும். அது தேவன். அதே ஜீவ அப்பம் என்றதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். அந்த ஜீவ அப்பம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். சிலுவையின் செய்தி என்ற இந்த நிகழ்ச்சியில் அதனுடைய முக்கியமான நோக்கம் என்னவென்றால், ரோமர் 6ஆம் அதிகாரம், ரோமர் 7ஆம் அதிகாரம், ரோமர் 8ஆம் அதிகாரம் ஆகிய 3 அதிகாரத்தையும் பிரசங்கிப்பதே சிலுவையின் செய்தியினுடைய நோக்கம் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஆனாலும் அந்த ரோமர் 6ஆம் 7ஆம் 8ஆம் அதிகாரத்திற்கு வருவதற்கு முன்பு சிலுவையை பற்றி அநேகமான கிறிஸ்தவர்கள் அறியாதிருப்பதனால் அவர்கள் ரட்சிப்புக்கு சிலுவை என்பதை அவர்கள் கேட்டிருக்கிறார்கள், அறிந்திருக்கிறார்கள். அதற்கு பிறகு அவர்களுடைய சபைகளிலும் மற்றது எந்த இடத்திலும் அந்த சிலுவையை பற்றிய செய்தியை அவர்கள் கேட்காதிருக்கிறபடியினால் சிலுவையை பற்றிய செய்தியின் அறிவு அவர்களுக்கு மிகவும் குறைவாக இருக்கிறது என்பதை நான் அறிந்திருக்கிறேன். ஆனபடியினால் சில வேத வார்த்தைகள், சிலுவையை பற்றிய முக்கியமான அடிப்படை வேத வாக்கியங்களை எடுத்து முதலில் அவர்களுக்கு பிரசங்கித்து ஒரு புரிந்துணர்வு அவர்களுக்கு ஏற்பட வேண்டும் என்பதற்காக சில அடிப்படை வேத வாக்கியங்களை நான் தெரிவு செய்தேன். முதலாவதாக நான் தெரிவு செய்த வேத வாக்கியம் 1 கொரிந்தியர் 2:2. இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்ட அவரையே அன்றி வேறொன்றையும் உங்களுக்குள் அறியாதிருக்க தீர்மானித்திருந்தேன். அந்த வேத வார்த்தையை அநேகமான தரம் உங்களுக்கு நான் பிரசங்கித்ததை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். 2ஆவதாக நான் தெரிந்து கொண்ட வேத வார்த்தை லூக்கா 19:41-44. லூக்கா 19:41-44. அவர் சமீபமாய் வந்தபோது நகரத்தை பார்த்து அதற்காக கண்ணீர் விட்டழுது, உனக்கு கிடைத்த இந்த நாளில் ஆகிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை அறிந்திருந்தாயானால் நலமாயிருக்கும். இப்பொழுதோ அவைகள் உன் கண்களுக்கு மறைவாயிருக்கிறது. உன்னை சந்திக்கும் காலத்தை நீ அறியாமல் போனபடியால் உன் சத்துருக்கள் உன்னை சூழ மதில் போட்டு உன்னை வளைந்து கொண்டு எப்பக்கத்திலும் உன்னை நெருக்கி உன்னையும் உன்னில் உள்ள உன் பிள்ளைகளையும் தரையாக்கி போட்டு உன்னிடத்தில் ஒரு கல்லின் மேல் ஒரு கல்லிராதபடிக்கு செய்யும் நாட்கள் வரும் என்றார். இப்போ இதனுடைய முக்கியத்துவத்தை நாங்கள் இப்போ கொஞ்ச நாட்களாக இப்போ ஒரு 5-6 செய்தியிலே இந்த வேத வாக்கியத்தின் முக்கியத்துவம் என்ன என்பதை நான் உங்களுக்கு பிரசங்கித்திருந்தேன். இன்றைக்கு நாங்கள் ரோமர் அதிகாரத்துக்கு மிகவும் அண்மையில் வந்திருக்கிறபடியினால் இன்னும் ஒரு வேத வார்த்தை எடுத்து உங்களுக்கு அடிப்படை வேத வாக்கியத்தை எடுத்து பிரசங்கிப்பது எனக்கு அவசியமாக காண்கிறது. அந்த அடிப்படை வேத வாக்கியம் என்னவென்றால் மத்தேயு 21:31-32. மத்தேயு 21:31-32. அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, ஆயக்காரரும் வேசிகளும்
உங்களுக்கு முன்னே தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறார்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனென்றால் யோவான் நீதிமார்க்கமாய் உங்களிடத்தில் வந்திருந்தும் நீங்கள் அவனை விசுவாசிக்கவில்லை. ஆயக்காரரும் பேசிகளுமோ அவனை விசுவாசித்தார்கள். அதை நீங்கள் கண்டும் அவனை விசுவாசிக்கும்படியாக பின்பாகிலும் மனஸ்தாபப்படவில்லை என்றார். இந்த வேத வாக்கியத்தின் முக்கியத்துவம் என்ன என்றதை பற்றி நாங்கள் விவரமாக பார்ப்போம். இப்பொழுது நாங்கள் ஜெபத்திற்கு கடந்து செல்லுவோம். அருமையான எங்கள் பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம். பரலோகத்தின் தேவனே, உமக்கு அன்றைக்கும் ஸ்தோத்திரம். உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவ பலியாக சிலுவையிலே ஒப்பு கொடுத்து அவருடைய விலையேறப்பட்ட இரத்தத்தினால் நீர் எங்களை மீட்டு கொண்டீர். அதற்காக எண்டெண்டைக்கும் சோஸ்திரம் பிதாவே. அந்த இரத்தத்திற்காக சோஸ்திரம், மாசற்ற அந்த இரத்தத்திற்காக சோஸ்திரம், பரிசுத்தமான அந்த இரத்தத்திற்காக சோஸ்திரம், விலையேறப்பெற்ற அந்த இரத்தத்திற்காக சோஸ்திரம். அந்த இரத்தத்தினாலே எங்களுடைய பாவங்களை கழுவி பாவத்தின் கடன்களை கொடுத்து தீர்த்து அந்த பாவத்தின் பிடியிலிருந்து எங்களை விலக்கி பரமபிதாவோடு எங்களை ஒப்புரவாக்கி எந்த நேரமும் துணிவாக அவருடைய கிருபாசனத்துக்கு போகக்கூடிய நம்முடைய தேவைகளை நிறைவேற்றுவதற்காக அந்த உன்னதமான கிருபாசனத்துக்கு துணிவோடு போகக்கூடிய பாக்கியத்தை தேவரீர் எங்களுக்கு தந்தது மட்டுமல்ல, உம்முடைய பரிசுத்த ஆவியை எங்களுக்குள்ளே அனுப்பினீர். சகல ஆசீர்வாதங்களையும் எங்களுக்கு கொடுக்கிறீர். அதற்காக உமக்கு எண்டெண்டைக்கும் சோஸ்திரம் பிதாவே. உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்து சிலுவையில சிந்தின இரத்தத்தின் நிமித்தம் அந்த பாக்கியங்களை எங்களுக்கு தாராளமாக கிருபையாக தருவதற்கு உமக்கு அன்றைக்கும் சோஸ்திரம். இந்த நேரத்தில் இதனை கேட்டுக்கொண்டிருக்கிற என் சகோதர சகோதரிகள், என் நண்பர்கள் எல்லோரையும் தேவரில் ஆசீர்வதித்து அபிஷேகித்து பிரகாசமான மனக்கண்களை அவர்களுக்கு கொடுத்து உம்முடைய வேத வார்த்தைகளை அறிந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை அவர்களுக்கு கொடுத்தருள வேண்டும் என்றும், அதே நேரம் அடியேனையும் அபிஷேகித்து அருமையான பிதாவை உம்முடைய வேத வார்த்தைகளை நிதானமான முறையில் போதிக்கத்தக்கதாக உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் தாமே முன்னொன்று போதனையை செய்ய வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் கேட்டுக்கொள்கிறேன் பிதாவே. ஆமேன் அண்ட் ஆமேன் அண்ட் ஆமேன். Hallelujah, hallelujah, hallelujah. Praise the Lord, praise the Lord, praise the Lord. Hallelujah. அப்போ இந்த வேத வாக்கியங்களை பார்ப்போம். மத்தேயு 21, 31, 32 சொல்லப்பட்ட இந்த வேத வாக்கியங்கள் என்ன என்பதை கொஞ்சம் விவரமாக நாங்கள் பார்ப்போம். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, ஆயக்காரரும் வேசிகளும் உங்களுக்கு முன்னே தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறார்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனென்றால் யோவான் நீதிமார்க்கமாய் உங்களிடத்தில் வந்திருந்தும் நீங்கள் அவனை விசுவாசிக்கவில்லை. ஆயக்காரரும் வேசிகளுமோ அவனை விசுவாசித்தார்கள். அதை நீங்கள் கண்டும் அவனை விசுவாசிக்கும்படியாக பின்பாகிலும் மனஸ்தாபப்படவில்லை. இப்போ இதை நாங்கள் பார்த்து கொள்வோம். என்ன மாதிரி என்றால், ஆயக்காரரும் வேசிகளும். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி என்று சொல்லப்பட்டு கிடக்கு. எவர்களை நோக்கி என்று உடனடியாக கேள்வியை நாங்கள் எழுப்பக்கூடலாம். அப்போ குறிப்பாக மத தலைவர்களை நோக்கி அப்போ அந்த மத தலைவர்கள் ஆரென்று சொன்னால் பிரதான ஆசாரியரும் ஜனத்தின் மூப்பருமான அந்த மனுஷர்கள் வந்து நிற்கிறார்கள். அவர்களை நோக்கி நம்முடைய ஆண்டவர் சொல்கிறார், ஆயக்காரரும் வேசிகளும் உங்களுக்கு முன்னே தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறார்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்போ மிகவும் மோசமான ஒரு அவமதிப்பு.
ஜனங்களுக்குள்ள பெரும் மதிப்பு நிறைந்த அந்த மனுஷர்கள், ஜனத்தினுடைய மூப்பர்கள், மற்றது பிரதான ஆசாரியார். முறைப்படி அந்த பிரதான ஆசாரியார் இயேசு கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறவராக இருக்க வேண்டும். அதைத்தான் அந்த பிரதான ஆசாரியார் என்னத்தை பிரதிபலிக்கிறது என்றால், இயேசு கிறிஸ்து வரப்போற இரட்சகரை அவர் பிரதிபலிக்க வேண்டும். ஆனால் அவரையே பார்த்து நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆயக்காரர்களும் பேசிகளும். அப்போ ஆயக்காரர்கள் என்றால் உங்களுக்கு தெரிய வேணும், டாக்ஸ் கலெக்டர்ஸ், அதாவது வரி வசூலிக்கிற மனுஷர்கள், ரோமர்களுக்காக வேலை செய்கிற மனுஷர்கள். அவர்கள் யூதர்கள், ஆனால் ரோமர்களுக்காக வேலை செய்கிறார்கள். அப்போ இஸ்ரவேலியர்களிடத்தில் வரி வசூலிப்பது தான் அவர்களுடைய வேலை. அடுத்தது வேசிகள், அது தெளிவாக சொல்லப்படுகிறது. பொதுவாக அது எல்லாருக்கும் அது தெரியும், வேசிகள் என்று சொன்னால். அப்போ இந்த ஆயக்காரர்களை பற்றி என்ன சொல்லப்படுது என்று சொன்னால், யூதர்களுக்கு ஆயக்காரரை கண்ணில் காட்டக்கூடாது. ஏனென்று சொன்னால் அவர்கள் நம்பிக்கை துரோகிகள் என்று சொல்லியும், அவர்கள் நம்ம காட்டி கொடுப்பவர்கள், ரோமர்களுக்கு அந்நியர்களுக்கு நம்ம காட்டி கொடுப்பவர்களாகவும் இருக்கிறபடியினால் அவர்கள் வெறுக்கப்பட்டார்கள். யூதர்களினால வெறுக்கப்பட்டு ரட்சிப்பை பெறுவதற்கு அவர்கள் தகுதியற்ற மனுஷர்கள் என்று சொல்லி யூதர்கள் ஒரு அபிப்பிராயத்தை ஏற்படுத்தி இருந்தார்கள். மற்றது அடுத்தது நம்ம அது என்று சொன்னால், நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இப்போ ஜனத்தின் மூப்பரையும் பிரதான ஆசாரியரையும் பார்த்து அவர்களை விட மிக குறைந்த நிலையில் இந்த மனுஷர்களை அவர் போட்டு வைத்திருக்கிறார். அவர்களுக்கு முன்பாக, ஜனங்களுக்கு முன்பாக, நீங்கள் ஆயக்காரர் உங்களை விட எவ்வளவோ மேல், வேசிகள் உங்களை விட எவ்வளவோ மேல் என்று சொல்லி அவர் மோசமான முறையில் அவர்களை அவமானப்படுத்தினார் என்று நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. ஏனென்றால் காரணம் என்ன என்றதையும் அவர் விளங்கப்படுத்தி இருக்கிறார். என்னத்துக்கு அப்படி அவமானப்படுத்தினார் என்றதற்கு ஒரு காரணம் இருக்கும். அப்போ அந்த காரணத்தை நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, ஏனென்றால் யோவான் ஸ்தானம், ஏனென்றால் யோவான், அப்போ யோவான் என்று சொல்லப்படுகிறதால யோவான் ஸ்தானன் பேப்டிஸ்ட், ஜான் த பேப்டிஸ்ட், நீதி மார்க்கமாய் உங்களிடத்தில் வந்திருந்தும் நீங்கள் அவனை விசுவாசிக்கவில்லை. நீதி மார்க்கமாய் வந்திருந்தும் அதனுடைய அர்த்தம் என்ன? அவன் தேவனுடைய நீதியை உங்களிடத்தில் பிரசங்கித்து வந்தான். தேவனுடைய நீதி, அவருடைய குமாரன், தேவனுடைய குமாரன் மனுஷனாக இறங்கி வந்து உங்களுடைய உங்களுக்காக சிலுவைக்கு போய் சிலுவையில் தன்னுடைய இரத்தத்தை சிந்தி மரணத்தை தழுவி அந்த இரத்தத்தினால உங்களுடைய பாவத்திலிருந்து பூரணமாக விடுதலை தருவதற்காக அவர் வந்திருக்கிறார். இதுதான் தேவனுடைய நீதி. அப்போ தேவனுடைய நீதியை சொல்லிக்கொண்டு அவன் வந்தான். அப்போ இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், யோவான் நீதி மார்க்கமாய் உங்களிடத்தில் வந்திருந்தும், அப்போ தன்னுடைய சுயநீதியை கொண்டு அவன் உங்களிடத்தில் வரையில, அவன் தேவனுடைய நீதியை உங்களிடத்திற்கு எடுத்து கொண்டு வந்தான். அப்படி வந்திருந்தும் நீங்கள் அவனை விசுவாசிக்கவில்லை. அவன் என்னத்தை சொல்லுகிறான், யாரை பற்றி சொல்லுகிறான், அவர் என்ன செய்ய போகிறார், அதில் ஒன்றையும் பற்றி நீங்கள் விசுவாசிக்கவில்லை. அப்போ மத தலைவர்களை நோக்கி அந்த மாதிரி சொன்னார். ஆயக்காரரும் பேசிகளும் மனுஷர்களால் வெறுக்கப்பட்ட அந்த ஜனங்கள் நீதியை, தேவ நீதியை யோவான் ஸ்நானன் பிரசங்கிக்கும் பொழுது
அவனை விசுவாசித்தார்கள். அவன் சொன்னதை அவர்கள் விசுவாசித்தார்கள். அதை நீங்கள் கண்டும் அவனை விசுவாசிக்கும்படியாக பின்பாகிலும் மனஸ்தாபப்படவில்லை என்றார். அப்போ கவனமாக நாங்கள் பார்த்து கொள்ள வேண்டிய விஷயம், அவன் சொன்னதை அவர்கள் விசுவாசிக்க மறுத்தார்கள். யோவான் ஸ்நானன் நீதி மார்க்கமாக வந்திருந்தும் தேவாதி தேவனுடைய குமாரன் மனுஷகுலத்துக்காக செய்ய போகிற நீதியை பற்றி அவன் சொல்லி கொண்டு வந்திருந்தும் அவர்கள் அவனை விசுவாசிக்கவில்லை. அவன் சொன்னதை அவர்கள் விசுவாசிக்கவில்லை. அவன் சொன்னது என்னன்றதை நாம் நிச்சயமாக அறிய வேணும். அவன் அதென்ன தேவநிதியை பற்றி அவன் என்னத்தை சொன்னான் என்று சொன்னால், நீங்கள் மத்தேயுக்கு போய் 3ஆம் அதிகாரத்தில் 1ஆம் 2ஆம் வசனத்தை நாங்கள் ஒருக்கா பார்ப்போம். அவன் சொன்னது என்ன? அந்நாட்களில் மத்தேயு 3:1-2-3 ஒருக்கா பார்ப்போம். இதுதான் அந்த நீதி. அவன் நீதி மார்க்கமாக வந்தான். அப்போ அவன் நீதி மார்க்கமாக வந்து சொன்னது என்ன? அந்நாட்களில் மத்தேயு 3:1-2-3 அந்நாட்களில் யோவான் ஸ்நானன் யூதேயாவின் வனாந்தரத்தில் வந்து மனம் திரும்புங்கள், மனுஷகுலத்துக்கு தேவையான ஒரே ஒரு விஷயம், மனுஷன் பாவியாக பிறந்த மனுஷன் நான் பாவியாயிருக்கிறேன் என்பதை ஒத்துக்கொள்வானாக. தேவனுக்கு எதிராக தான் பாவம் செய்தேன் என்பதை ஒத்துக்கொள்வானாக. அதில் இருந்து அவன் நான் பாவம் செய்தேன் என்று சொல்லி அவன் ரிப்பேண்ட், மனம் வருந்தி மனம் திரும்புவானாக. யூதேயாவின் வனாந்தரத்தில் வந்து மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்தில் இருக்கிறது. அப்ப பரலோக ராஜ்யம் என்றால் என்ன? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது. இதோ கிட்டவாக நிற்கிறார், இதோ வந்திருக்கிறார், சமீபத்திருக்கிறது என்று பிரசங்கம் பண்ணினான். நீதி, தேவனுடைய குமாரன் வந்திருக்கிறார். உங்களுக்காக சிலுவையில் மரிக்கிறதற்காக தீர்க்க தரிசனங்கள் மூலம் ஏசையாவின் மூலம் 53ஆம் அதிகாரம், ஏசையா 53ஆம் அதிகாரத்தில் அவர் என்னத்துக்கு வந்திருக்கிறார். மற்றது சங்கீதம் 22 அவருடைய வேதனைகள். அப்போ ஏசையா 53 அவர்களும் வேதனைகளும் துன்பங்களையும் காணக்கூடியதாக இருக்கிறது. மற்றது சங்கீதம் 22 அவர்களும் வேதனைகளையும் துன்பங்களையும் நாம் காணக்கூடியதாக இருக்கிறது. வேதனைப்பட்டு துன்பப்பட்டு மனுஷனுக்காக தன்னை பலியாக கொடுப்பதற்காக அவர் வந்திருக்கிறார். பரலோக ராஜ்யம் சமீபமாயிருக்கிறது. ஆனபடியால் பரலோக ராஜ்யத்தை பெற்றுக்கொள்வதற்கு மனம் திரும்புங்கள். நீங்கள் பாவம் செய்தீர்கள் என்பதை ஒத்துக்கொள்ளுங்கள். அந்த பாவத்தில் இருந்து நீங்கள் மனம் திரும்புங்கள். தேவனே, நான் உமக்கு எதிராக பாவம் செய்தேன், என் பாவத்தை மன்னித்தருளும் என்று சொல்லி மனம் திரும்புங்கள். பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது என்று பிரசங்கம் பண்ணினான். கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், கர்த்தருக்கு வழியை. இதோ கர்த்தர் வருகிறார், கர்த்தர் வருகிறார், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வருகிறார். கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவருக்கு பாதைகளை செப்ப பண்ணுங்கள் என்று வனாந்தரத்திலே கூப்பிடுகிறவனுடைய சத்தம் உண்டென்று ஏசையா தீர்க்கதரிசியில் சொல்லப்பட்டவன் இவனே. அப்ப வனாந்தரத்தில்
வனாந்தரத்திலே கூப்பிடுகிறவனுடைய சத்தம், அது யோவான் சானனை பற்றித்தான் ஏசையா தீர்க்கதரிசி ஏற்கனவே சொல்லியிருக்கிறார். அப்ப இதோ அவன் வந்திருக்கிறான். அப்ப இதை அறியக்கூடிய பாக்கியம் உங்களுக்கு கிடைத்திருந்தும் அவன் யாரென்று அவனை அடையாளம் காண முடியாமலும் அவன் தேவனுடைய நீதியை பிரசங்கிக்கிறவன் என்பதை அறியாமல் இருந்து அந்த ஜனத்தின் மூப்பர்களும் பிரதான ஆசாரியரும் அவனை விசுவாசிக்க மறுத்தார்கள். ஆனால் அதே நேரம் ஆயக்காரர்களும் வேசிகளும் அவனை விசுவாசித்தார்கள். அவன் சொன்னதை விசுவாசித்தார்கள். அவர்கள் மனம் திரும்பினார்கள். அவர்களுடைய வாழ்க்கையில மாற்றம் ஏற்பட்டது. ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பிரதிபலிக்கிற மாதிரியா இருக்கிற பிரதான ஆசாரியர் அதை ஏற்றுக்கொள்ளவும் இல்லை. ஜனத்தின் மூப்பர் அதை ஏற்றுக்கொள்ளவும் இல்லை. அவர்கள எந்த விதமான மாற்றமும் ஏற்படவில்லை. கவனமாக நீங்கள் கேட்டுக்கொள்ள வேணும். அது மட்டுமல்ல, யோவான் சானன் தேவனுடைய நீதியை பிரசங்கித்தான். அவன் யோவான் 1:29 என்ன சொன்னான் என்று சொன்னால், யோவான் 1:29 இதோ உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி இதோ வந்திருக்கிறார் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவை சுட்டி காட்டி, உலகத்தினுடைய பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி இவர்தான். தேவனாலே அனுப்பப்பட்ட அந்த ஆட்டுக்குட்டி, தேவனாலே அனுப்பப்பட்ட ஆட்டுக்குட்டி உலகத்தினுடைய பாவத்தை அப்புறப்படுத்துறதற்காக வந்திருக்கிற ஒருவர். அப்ப என்னத்தை பற்றி அவன் பிரசங்கித்தான்? தேவனுடைய நீதி. மனுஷன் நீதி இல்லாமல் சுயநீதியோட அவன் பிறந்திருக்கிறான். அவனிடத்திலே எந்த விதமான நீதியும் இல்லை. ஆனபடியால் அவனுக்கு நீதியை கொடுப்பதற்காக தேவன் தன்னுடைய குமாரனாக ஆட்டுக்குட்டியாக, தேவ ஆட்டுக்குட்டியாக இயேசு கிறிஸ்துவை அனுப்பியிருக்கிறார். மனுஷன் பாவம் செய்தபடியினால், மனுஷன் தவறு செய்தபடியினால், தேவனுக்கு எதிராக அவன் தவறு செய்தபடியினால் மனுஷனால நீதி சரிக்கட்ட இயலாது. அவனுக்கு உள்ளுக்குள்ள பாவம் இருக்கிறபடியினால் அவனால ஒரு பொழுதும் நீதியை சரிக்கட்ட முடியாது. அப்ப அவன் நீதியை காண்பி என்று தேவன் கேட்கும் பொழுது அவனாலே எந்த நீதியும் காண்பிக்க முடியாது. அவன்கிட்ட இருக்கிற நீதி சுயநீதி. தேவனோ அந்த சுயநீதியை ஒரு பொழுதும் ஏற்றுக்கொள்ள மாட்டார். மனுஷனாலே இயலாதபடியினால் தேவன் தன்னுடைய குமாரனை அனுப்பி, நீர் போய் இந்த மனுஷனுக்கு நீதியை கொடும். அப்ப மனுஷனுக்காக நீதியை நீர் சரி கட்டி, அந்த நீதியை நீர் உம்மை விசுவாசிக்கிற ஒவ்வொரு மனுஷனுக்கும் நாங்கள் கொடுப்போம். நீர் போய் மனுஷனுக்கு நீதியை சரி கட்டும். அப்ப நீர் போய் சிலுவையில மரித்து மனுஷன் செய்த பாவத்துக்கு தண்டனையாகிய மரணத்தை நீர் பெற்று உம்முடைய இரத்தத்தை சிந்தி, அந்த இரத்தத்தினால மனுஷனுடைய பாவத்தை கழுவி மனுஷனுக்கு நீதி செய்யும் என்று சொல்லி தேவன் தன்னுடைய குமாரனை அனுப்பினார். அவரை பார்த்து யோவான் சானன் சொல்லுகிறான், இதோ உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி இவர்தான். தேவ ஆட்டுக்குட்டி இவர்தான். தன்னை பலியாக கொடுக்க போகிறார். இவர்தான் மேசியா. இவர்தான் ஆதியாகமம் 3:15 சொல்லப்பட்ட ஸ்திரியின் வித்து. இவர்தான் ஏசையா 7:14 சொல்லப்பட்ட கன்னியில் பிறக்கிற குமாரன் கன்னியிடத்திலிருந்து ஒரு குமாரன் பிறப்பார் என்று ஏசையா தீர்க்க தரிசனத்தில் சொல்லப்பட்டவர் இவர்தான். இவரை பற்றி தான் யோவான் சானன் சொல்லிக் கொண்டிருக்கிறான். இவர்தான் நீதியை சரிக்கட்ட வந்திருக்கிறார், நீங்கள் மனம் திரும்புங்கள் என்று சொன்னார். அப்ப கவனமாக நாங்கள் பார்த்து கொள்ள வேணும்.
அப்போ ஆயக்காரரும் வேசிகளுடைய வாழ்க்கையில் அவர்கள் அதை ஏற்றுக்கொண்டார்கள். அவர்கள் ஏற்றுக்கொண்டதன் நிமித்தம் வாழ்க்கையில் பெரும் மாற்றம் அவர்களுக்கு ஏற்பட்டது. அப்போ இந்த மனுஷர்கள், அதாவது மத தலைவர்கள் முழுக்க, இஸ்ரவேல் முழுக்க நாங்கள் தான் தேவனை பற்றி நாங்கள் தான் அடையாளமாக இருக்கிறோம் என்று சொல்லி தேவனை பற்றி நாங்கள் போதிக்கிறோம், நாங்கள் உபதேசிக்கிறோம், நாங்கள் தான் தேவனிட்ட போகிறதற்கு வழிகாட்டுகிற மனுஷர்கள் என்று சொல்லி பிரபல்யமாக இஸ்ரவேல் முழுக்க தங்களை அடையாளம் காண்பிக்கிற மனுஷர்கள் வந்த தேவ ஆட்டுக்குட்டியை, தேவனாலே அனுப்பப்பட்ட அந்த ஆட்டுக்குட்டியை அவர்கள் ஏற்றுக்கொள்ள மறுத்தார்கள். இதைத்தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார், ஆயக்காரரும் பேசிகளுமோ அவனை விசுவாசித்தார்கள், அவன் சொன்னதை விசுவாசித்தார்கள். அவன் இயேசு கிறிஸ்துவை பற்றி சொன்னான், அவர் செய்ய போகிற நீதியை பற்றி சொன்னான், அதனை அவர்கள் விசுவாசித்தார்கள். அதை நீங்கள் கண்டும். அப்போ அவர்கள் விசுவாசித்து தங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம், ஒரு சேஞ்ச், born again. அப்போ அவர்கள் அவர்கள் போனகெயினாக தங்களோட வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை அவர்கள் காண்பித்தார்கள். அதை நீங்கள் கண்டும். உங்களோட கண்களுக்கு முன்பாக அந்த மாற்றம் அவர்களில் ஏற்பட்டதை நீங்கள் கண்டீர்கள். அதை நீங்கள் கண்டும் அவனை விசுவாசிக்கும்படியாக, யோவான் ஸ்நானன் சொன்னது எல்லாவற்றையும் விசுவாசிக்கும்படியாக பின்பாகிலும் மனஸ்தாபப்படவில்லை என்றார். அப்போ இதனுடைய முக்கியத்துவம் இப்போ புதிய ஏற்பாட்டில் இருக்கிற கிறிஸ்தவர்களுக்கு இதனுடைய முக்கியத்துவம் என்னென்றால், அன்றைக்கு இருந்த மத தலைவர்கள், அதாவது பிரதான ஆசாரியரும் ஜனத்தின் மூப்பரும் போன்ற ஏராளமான கிறிஸ்தவர்கள் இன்றும் இருக்கிறார்கள். சபைகளில் தேவனை போதிக்கிற மனுஷர்களும் இருக்கிறார்கள். அவர்களுடைய நிலைமையும் இதே மாதிரியான நிலைமையிலேயே இருக்கிறது என்பதைத்தான் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அவர்களும் சிலுவையின் செய்தியை அறிய மறுக்கிறார்கள். அறியக்கூடிய வசதி அவர்களுக்கு ஏற்பட்டிருந்தாலும் அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. அப்போ அவர்களுக்கும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இதே வார்த்தையை பிரகடனம் செய்கிறார் என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ அன்றைய அதே நிலைமை இன்றைக்கும் தொடர்கிறது என்பதை கிறிஸ்தவர்கள் அறிந்து கொள்ள வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்கிறது. அப்போ கிறிஸ்தவ மத தலைவர்கள், நான் சொல்லுகிறது என்னவென்றால், தற்போதைய கிறிஸ்தவ மத தலைவர்கள் இப்பவும் ஏராளமான சபைகளில் இருக்கிறார்கள். அதே நேரம் உறவை விரும்புகிற கிறிஸ்தவ தலைவர்களும் இருக்கிறார்கள். அப்போ உறவை விரும்புகிறவர்கள் சிலுவையின் செய்தியை ஏற்றுக்கொள்ளுவார்கள். மதத்தை விரும்புகிற கிறிஸ்தவர்கள் சிலுவையின் செய்தியை நிராகரிப்பார்கள். அப்போ இதை நாங்கள் கவனமாக அறிந்திருக்கணும். இதுதான் அங்கே இஸ்ரவேலில் நடந்தது. இயேசு கிறிஸ்து வருவார், ஸ்திரியின் வித்து வருவார், அவர் உங்களுக்காக சிலுவைக்கு போவார், அவர் இரத்தம் சிந்துவார், அவர் இரத்தம் சிந்தி உங்களுடைய பாவத்திலிருந்து உங்களுக்கு விடுதலை தருவார் என்பதை அந்த மத தலைவர்கள் ஏற்றுக்கொள்ள அன்று மறுத்தார்கள். இன்றைய மத தலைவர்களும் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்கள் என்பதை கிறிஸ்தவர்கள் அறிய வேண்டும். நேரம் சமீபமாகிவிட்டது. அடுத்த செய்தியில் நான் உங்களை சந்திக்கும் வரை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். அவருடைய கிருபையும் அவருடைய இரக்கமும் தாராளமாக உங்களுக்கு கிடைப்பதாக. இயேசுவின் நாமத்தில் பரிசுத்த பிதாவே, ஆமேன். இந்த சிலுவையின் செய்தியை கேட்பவர்கள் அதன் ஆவிக்குரிய பலனை பூரணமாக அடைய வேண்டும் என்பதே நம்முடைய பிரார்த்தனையாகும். தொலைபேசி மூலம் தொடர்பு கொள்ள விரும்புவோர் 647-465-1224 மூலமும், இமெயில் மூலம் தொடர்பு கொள்ள விரும்புவோர் paulbalabhaskaran@gmail.com மூலமும் தொடர்பு கொள்ளலாம்.